இந்த டிக்டாக்ல பார்த்தாலே தெரியும், இப்ப இடையில நிறைய பிசினஸ் பிரச்சனை அது இதுன்னு போயிட்டு இருக்கு. பிசினஸ் அப்படின்னு சொன்னாலே எத்தனை சமுதாயத்துல எல்லாருமே சப்போர்ட் பண்ணி முன்னேறிக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களாங்க. நம்மளோட சமுதாயத்துல மட்டும் இன்னொருத்த முன்னேறனா அதை கெடுக்கிறது. ஆனா நான் இது எல்லாத்தையும் சொல்லல தெரியுங்களாங்க. இங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்றவங்களும் இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி நம்ம செய்யணும்? நம்ம சமுதாயத்துல ஒருத்தவங்க முன்னேறி வராங்கன்னா அவங்க நம்ம குடும்பத்திலேருந்து ஒருத்தவங்க வர்றவங்க தானே. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வாழ்த்துவோம். இல்லையா அவங்கள விட்டுட்டு தனியா நம்ம தெரியாத மாதிரி போயிட்டு நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு போவோம். அவங்க பட்ட கஷ்டத்துக்காக பிரபஞ்சம் அவங்களை கொடுக்குது, அவங்க நல்லா வராங்க. நம்ம பட்ட கஷ்டத்துக்கு நம்மளுக்கும் ஒரு நாள் வரும் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு வரும். நம்மளோட சமுதாயத்துல நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இந்த டிக்டாக்ல பார்த்தாலே தெரியும், இப்ப இடையில நிறைய பிசினஸ் பிரச்சனை அது இதுன்னு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்க பார்ப்போமே. என்ன நடந்தா நடந்துட்டு போட்டோம். நம்ம முன்னேறத்துக்கு என்ன பண்ணுவோமோ அந்த வழியை நம்ம பண்ணிட்டு போவோம். ஸோ எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு சரின்னு படிச்சுன்னா உங்க ஃபேமிலி குரூப் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க, இல்ல முடிஞ்ச அளவுக்கு ரீபோஸ்ட் பண்ணுங்க. நிறைய பேர் இன்னைக்கு டிக்டாக்லயும் சரி மத்த பிளாட்ஃபார்ம்லயும் பிசினஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோ மூலியமா நம்ம சமுதாயம் எல்லாம் மாறி வந்தா நம்மளுக்கு தானே நல்லா இருக்கும். நாளைக்கு மத்த சமுதாயம் நம்மள பாக்குறப்ப பெருமையா பேசுவாங்களே.